வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தாய் இறந்து போன ஒரு சோகம், 2 மணி நேரம் பாடல் பாட முடியாமல் தவிச்சு போன ஒரு பாடகர், ஆனால் அந்த பாடல் சூப்பர் ஹிட் ஆன கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவில் செல்ல பாடல்கள் என்றைக்குமே மறக்க முடியாத ஒன்றுன்னே சொல்லலாம். கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு அமுத கானங்கள்லாம் நிறைய இருந்திருக்கு. அப்படி வந்த பாடல்களுக்கு பின்னாடியில் நிறைய சோகமான காரணங்களும் இருக்குது. அப்படி இந்த பாடலை பாடும்போது 2 மணி நேரம் ஒரு பாடகர் பாடலை பாட முடியாமல் தவிச்சிருக்காங்க. யார் அவங்க, என்ன பாடல் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. தமிழ், மலையாளம், தெலுங்கு, இந்தி, பெங்காலி, துளு, அசாமின்னு சொல்லி பல மொழிகள்லையும் 26,000க்கும் அதிகமான பாடல்களை பாடியவர் தான் பாடகர் மனோ அவர்கள்னே சொல்லலாம். தெலுங்கில் நடிகர் ரஜினிகாந்தும் நடிகர் கமலுக்கும் டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க இவங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் பிரபு நடித்த சின்னத்தம்பி படத்தில் வந்த தூளியிலே ஆட வந்த வானத்து மீன் விலைக்கு இந்த பாடலுக்காக தமிழக அரசு விருதை வாங்கியிருக்காங்க மனோ அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 1986 இசைஞானி இளையராஜாவோட இசையில் வெளிவந்த படம் தான் பூவிலே வாசலில் என்ற படம். இந்த படத்தில் அண்ணே அண்ணே என்ற பாடலோட தமிழ் சினிமாவில் ஒரு பாடகராக என்ட்ரி கொடுத்துருக்காங்க பாடகர் மனோ அவர்கள். இதுக்கப்புறமா வேலைக்காரன் படத்தில் வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன் தான் அப்படின்ற இந்த பாடலையும் பாடியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஏராளமான பாடல்களை பாடியிருக்காங்க பாடகர் மனோ அவர்கள். இதுக்கப்புறம் 1992 சிங்கார வேலன்ற ஒரு படத்தில் நடிகர் கமலஹாசனோடு சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க நடிக்கவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எங்கள் ஊர் பாட்டுக்காரன்ற திரைப்படத்தில் வந்த செண்பகமே என்ற பாடலை கூட பாடகர் மனோ அவர்கள் தான் தன்னோட திரைவாழ்வில் ஒரு முக்கியமான பாடலாக அவங்களுக்கு அமைஞ்சிச்சின்னு கூட சொல்லலாம். பெரிய அளவில் இந்த பாடல் ஹிட் அடித்து பட்டி தொட்டி எங்கேயும் பரவி இவரோட பேர் எல்லா பக்கம் பிரபலமாச்சு. இப்படி தான் இந்த பாடல் இவருக்கு பெரிய ஒரு கை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். தனியார் நிகழ்ச்சிகளில் இப்போ நடுவராக கலந்துக்கிட்டு இருக்காங்க பாடகர் மனோ அவர்கள். இந்த நிலையில் ஒரு பாடலுக்காக 2 மணி நேரம் பாட முடியாமல் கஷ்டப்பட்டதா மனோ அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அதாவது, உங்களை அள வச்ச அந்த பாடல் என்ன, அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நிறைய பாடல்கள் இருக்குது, இருந்தாலும் ராமராஜன் நடிப்பில் வெளிவந்த பாட்டுக்கு நான் அடிமைன்ற ஒரு படத்தில் வந்த தாலாட்டு கேட்காத பேரிங்கு யாரு அப்படின்ற ஒரு பாடலுக்கு நான் பாட வேண்டிய நிலை வந்துச்சு. அதுவும் அம்மா இருந்து 4-5 மாதங்கள் தான் ஆயிருக்கும். இந்த பாடல் ஒரு ரயில் மாதிரி போகும். என்னால் அப்போ பாடவே முடியல. இசையமைச்சிட்டு இருந்திருக்காங்க, ஆனால் என்னால் பாட முடியாமல் 2 மணி நேரம் தாமதமாச்சுன்னு சொல்லி மனோ அவர்களே ரொம்ப வெளிப்படையாக இந்த தகவலை பற்றி தெரிவிச்சிருக்காங்க. அதாவது, பாடல் பாடும்போது அம்மாவோட நினைவு அடிக்கடி வந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்களாம். இதனால் செட்டில் இருக்க எல்லாருமே இவருக்காக காத்திருந்து இந்த பாடலை உருவாக்கியிருக்காங்க. மகளே, இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.